தாயகவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலில் இலங்கையிலிருந்து முதல் ஹஜ் குழு இலங்கையிலிருந்து மே மாதம் 21ஆம் தேதி பயணம். 26 முகவர்களுக்கு அனுமதி. 3500 பேருக்கு வாய்ப்பு. இந்த வருடத்துக்கான ஹஜ் யாத்திரை ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தியாகி இருப்பதாகவும் 68 ஹஜ் யாத்திரைகளுடன் இலங்கையிலிருந்து முதலாவது விமானம் எதிர்வரும் 21ஆம் தேதி புறப்பட்டுச் செல்ல இருப்பதுடன் அரச ஹஜ் குழுவின் தலைவர் இப்ராஹிம் அன்சார் இதோடுமான செய்தியை தெரிவித்திருக்கின்றார். இலங்கையிலிருந்து ஹஜ் யாத்திரைகளுடன் சவுதி அரேபியாவுக்கு செல்லும் இறுதி விமானம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த வருடம் இலங்கையிலிருந்து 3500 பேர் ஹஜ் யாத்திரை மேற்கொள்ள இருப்பதுடன் இந்த வருடம் 93 ஹஜ் முகவர்களுக்கு முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் அனுமதி பத்திரம் வழங்கியிருப்பதுடன் 3500 ஹஜ் கோட்டா பிரித்து வழங்கப்பட்டுள்ளன. சவுதி அரேபியா ஹஜ் அமைச்சகத்தின் சட்ட விதிகளுக்கு அமைய முகவர் ஒருவர் 100க்கும் மேற்பட்ட ஹஜ் யாத்திரைகளை அழைத்துச் செல்ல முடியும். இந்த தொகை குறைவாக அழைத்துச் செல்ல முடியாது. இந்த விதிக்கமைய 26 முகவர்களின் கீழ் ஹஜ் முகவர் ஒன்றியம் ஒன்றிணைந்து 3500 ஹஜ் யாத்திரைகளை அழைத்துச் செல்ல இருக்கின்றனர். மத்திய கிழக்கு நாடொன்றில் 2 வருடங்கள் பணியாற்றிவிட்டு தாயகம் சென்ற பெண்ணுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. மத்திய கிழக்கு நாடொன்றில் 2 வருடங்கள் பணிப்பெண்ணாக பணியாற்றி அரச வங்கியில் வைப்பிலிடப்பட்ட பணம் அனைத்தும் மாயமான சம்பவம் இன்றைய தினம் இலங்கை பகவந்தலாப பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு உரிய வங்கிக் கணக்கில் இந்த இடம்பெற்றுள்ளது. ஆகவே தாயகத்திலிருந்து பணங்களை வங்கியில் சேமிப்பவர்கள் மிக மிக கவனத்துடன் இருங்கள். குடும்ப வறுமை காரணமாக 2022ஆம் ஆண்டு வெளிநாட்டுக்கு வீட்டு பணிப்பெண்ணாக சென்ற இளம் பெண்ணுக்கு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 2 வருடங்கள் உழைத்த பணம் அனைத்தையும் அவருடைய வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்திருக்கின்றார். இறுதியாக 2 ஆண்டுகள் பணி முடித்து தாயகம் வந்த நேரத்தில் உடனடியாக வங்கிக்கு சென்று பணத்தை எடுப்போம் என்ற ஸ்லிப் எழுதி கொடுத்திருக்கின்றார். அப்போதுதான் வங்கி அதிகாரிகள் சொல்லி இருக்கின்றார்கள், உங்களுடைய வங்கி கணக்கில் 1046 ரூபாய் மட்டும்தான் இருப்பதாக சொல்லியிருக்கின்றார். உடனடியாக இவர் தற்கொலை முயற்சிக்கு மேற்கொண்டதாகவும் அதன் பின்னர் காப்பாற்றப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதன் பின்னர் போலீஸ் அதிகாரிகளிடம் வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார். போலீஸ் அதிகாரிகளிடம் வாக்குமூலம் வழங்கியதன் அடிப்படையில் இவருடைய நேஷனல் ஐடென்டி கார்டு மற்றும் இவருடைய வங்கி புத்தகம் அனைத்தும் இவருடைய அயல் வீட்டில் கொடுத்துவிட்டு இவர் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கின்றார். அயல் வீட்டிலிருந்த பெண்ணை தற்சமயம் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் அனுப்பும் பணங்கள் அனைத்தையும் போலியான கையொப்பமிட்டு அனைத்து பணங்களும் எடுக்கப்பட்டிருக்கின்றது. விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. ஆகவே தாயகத்தில் பணங்களை டெபாசிட் செய்யும் உறவுகள் மிக விழிப்புடனும் கவனத்துடனும் இருங்கள். விபத்தில் உயிரிழந்த தமிழர் அவருடைய உடல் ஊருக்கு அனுப்பப்பட்டதாம். சவுதி அரேபியா அல் ஹாசாவில் பணிபுரிந்து வந்த நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த கணபதி என்பவர் விபத்தில் உயிரிழந்திருந்தார். அவருடைய உடலை ஊருக்கு அனுப்புவதற்குண்டான அனைத்து வேலைகளையும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சமூக சேவகர் ஜின்னா அவர்கள் மேற்கொண்டிருந்தார். இந்திய தூதரகத்தினுடைய உதவியுடன் அனைத்து சட்டப்பூர்வ வேலைகளும் முடித்து இன்று அவருடைய உடல் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றது. விரைவான பணிகளை முடித்த இந்திய தூதரகம் சமூக சேவகர் ஜின்னா அவர்களுக்கும் உயிரிழந்தவர் குடும்பம் சார்பில் எமது ஊடகம் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றோம். மே மாதம் 22ஆம் தேதி வானில் தோன்ற இருக்கும் பவர் மூன். வானில் தோன்றும் நட்சத்திரம், நிலவு, கிரகண நிகழ்வுகள் போன்றவை பார்ப்பது ரசிப்பதில் மிகுந்த ஆர்வமுடைய வானியல் ஆர்வலர்கள் அப்படி இருந்தால் எதிர்வரும் மே மாதம் 22ஆம் தேதி இரவு வானத்தை அலங்கரிக்க இருக்கும் பவர் மூன் என்று அழைக்கப்படும் மே மாதம் முழு நிலவை காணும் வாய்ப்பை தவறவிடாதீர்கள். நெறிப்படுத்தப்பட்ட ஹஜ் அனுபவங்கள். சவுதி அரேபியா மெக்கா ரோட் பாஸ்போர்ட் ஸ்டாம்பை அறிமுகப்படுத்துகின்றனர். உள்துறை அமைச்சகம் பொது பாஸ்போர்ட் இயக்குநரகத்துடன் இணைந்து மெக்கா ரோட் முன்முயற்சியின் கீழ் புதிய பாஸ்போர்ட் முத்திரையை வெளியிட்டிருக்கின்றார்கள். இது சர்வதேச பார்வைகளுக்கான புனித யாத்திரை பயணத்தை மேம்படுத்துகின்றது. புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் பாஸ்போர்ட் ஸ்டாம்ப் முன்முயற்சியின் காட்சி அடையாளத்தை கொண்டிருக்கின்றது.
7 குறிப்பிட்ட நாடுகளிலிருந்து ஹஜ் யாத்திரைகளுக்கான நுழைவு நடைமுறைகள் எளிதாக்குவதை நோக்கமாகவும் கொண்டிருக்கிறது. மொரோக்கோ, இந்தோனேசியா, மலேசியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், துருக்கி மற்றும் ஐவரி கோஸ்ட் ஆகிய நாடுகளிலிருந்து 11 விமான நிலையங்களில் சிறப்பு முத்திரையுடன் கூடிய பிரத்யேக செயலாக்க அரங்குகள் நிறுவப்பட்டுள்ளன. தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகளை பார்த்தால் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் 80 ரூபாய் சென்று கொண்டிருக்கின்றது. இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் 22 ரூபாய் சென்று கொண்டிருக்கின்றது. வரி விதிப்பு மற்றும் சுங்க ஆணையகம் உள்வரும் பயணிகளுக்கு வரியில்லா கொள்முதல் வரம்பை நிர்ணயம் செய்துள்ளனர். சவுதி அரேபியா நாட்டில் அனைத்து நிலம், கடல், வான், சுங்கப்புள்ளி வருகை ஓய்வுகளில் சுங்க வரிகளிலிருந்து விலக்கு பெறுவதற்கான தேவைகள் அங்கீகரிக்கப்படுகின்றன. விலக்கு தேவைகள் வருகை ஓய்வறையில் கடமையில்லாத சந்தைகளில் அதாவது டியூட்டி ஃப்ரீயில் ஒரு பயணிக்கு அதிகபட்சம் 3000 ரியால் வரை வாங்கும் வரம்பை சொல்கின்றது. ஒரு பயணி வாங்க அனுமதிக்கப்படும் சிகரெட் பாக்கெட்டுகள் அதிகபட்ச அளவையும் 200 என்றும் அமைகின்றது. ஒருவர் ஒரு கேள்வி ஒன்றை கேட்டிருந்தால் 3 மாதங்களாக எனக்கு சம்பளம் தரவில்லை, கம்பெனி மாறலாமா என்று கேட்கின்றார். கண்டிப்பாக சவுதி அரேபியாவில் பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு மாற வேண்டுமாக இருந்தால் அதில் முதல் விதிமுறை இதுதான். உங்களுக்கு 3 மாதங்களாக சம்பளம் தரவில்லை என்றால் நீங்கள் வேறு கம்பெனிகளுக்கு மாறிக்கொள்ளலாம். இது முதல் விதி சொல்கின்றது. இப்படி பல்வேறுபட்ட விடயங்களை உள்சேர்த்திருக்கின்றார்கள் புதிய சட்ட வரம்புகளுக்கு இணங்க. வணக்கம் அண்ணா, நான் வெக்கேஷன் போக இருக்கின்றேன். வெக்கேஷன் போய் 5 மாதத்தில் எனது இகாமா முடிவடைய இருக்கின்றது. முடிவடைந்தவுடன் வேறு விசாவில் மற்ற கம்பெனிக்கு வர முடியுமா என்று கேட்கின்றார். தாராளமாக வரலாம். அபு பக்கர் இந்த கேள்வியை கேட்டிருக்கின்றார். இகாமா முடிவடைந்தால் வேறு கம்பெனிகளுக்கு நீங்கள் வேலைகளுக்கு வரலாம், எந்த பிரச்சனைகளும் இல்லை. ஒருவருடைய கேள்வி ஒன்று கபாலா சம்பந்தமானது. கபாலா மாற்றிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் எவ்வளவு காசுகள் செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அவருடைய கேள்வி அமைந்திருக்கின்றது. ஆகவே கபாலா முறையை அறிமுகப்படுத்தியது கிட்டத்தட்ட 1950ஆம் ஆண்டுகளில் மத்திய கிழக்கு நாடுகள் கபாலா முறையை அறிமுகப்படுத்தினார்கள். இதன் மூலம் வெளிநாட்டு தொழிலாளர்கள் குறிப்பிடத்தக்க வருகையை எளிதாக்க தொடங்கினார். இது ஸ்பான்சர்ஷிப்பின் கட்டமைப்பானது வெளிநாட்டு தொழிலாளர்கள் அவர்களது உள்ளூர் ஸ்பான்சர்களுக்கு இடையில் உறவை பொதுவாக ஹவீல் என்று அழைக்கப்படும் பொதுவாக முதலாளிகள் பாத்திரத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். தற்பொழுது கபாலா அமைப்பு வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் ECC நாடுகளின் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. ஏனெனில் அவர்களுக்கு செலவு குறைந்த உழைப்பு தேவைப்படுகிறது. இந்த கட்டமைப்புகள் அரசு, உள்ளூர் தனிநபர்கள், நிறுவனங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப்பை அனுமதிகளை வழங்குகின்றது. வெளிநாட்டு தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கான அதிகாரத்தையும் அவர்களுக்கு வழங்குகின்றது. இருந்தபோதிலும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு போதுமான விதிமுறைகள், பாதுகாப்புகள் இல்லாத காரணமாக குறைந்த ஊதியம், தரமற்ற பணி நிலைமைகள் மற்றும் முதலாளிகளால் தவறாக நடத்தப்படும் நிகழ்வுகள் அடிக்கடி நிகழ்கின்றன. இந்த சிக்கல்கள் ஸ்பான்சர்கள் தொழிலாளர்களுக்கிடையில் அதிகார சமநிலை இன்மையினால் உருவாகும் இந்த அமைப்பை நவீன கால அடிமைத்தனம் என்று சிலர் விமர்சிக்க வழிவகுத்தது. இது பெரும்பாலும் இனப்பாகுபாடு மற்றும் பாலின அடிப்படையில் வன்முறை போன்ற கூடுதல் பிரச்சினைகளால் கூட்டப்படுகிறது. சவுதி அரேபியா சூழலில் சமீபத்திய சீர்திருத்தங்கள் இருந்த போதிலும் கபாலா அமைப்பு தொடர்கின்றது. ராட்சியம் புலம்பெயர் தொழிலாளர்களை பெரிதும் நம்பியிருக்கின்றது. கிட்டத்தட்ட 6.3 மில்லியனுக்கும் அதிகமான புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். தனியார் துறை பணியாளர்கள் 80% அதிகமானோர் இருக்கின்றார்கள். இது சார்பு காரணமாக புலம்பெயர் தொழிலாளர்கள் கடவுச்சீட்டு பறிமுதல், ஊதியம் தாமதங்கள் போன்ற பல்வேறு சவால்களையும் எதிர்கொள்கின்றனர். ஒரு நண்பர் ஒருவருடைய கேள்வி ஒன்று, அண்ணா, நான் ஹவுஸ் டிரைவராக வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். 2வது ஹபாலாத் மாறுவதற்கு ஜவசத்துக்கு இவ்வளவு ரியால் செலுத்த வேண்டும் என்று கேட்கின்றார். கண்டிப்பாக தெரிந்த உறவுகள் இதற்குரிய விடையை கொமெண்டில் தாருங்கள். நாளை தேடி இதற்குரிய விடையை நாங்கள் சொல்ல காத்திருக்கின்றோம். கண்டிப்பாக உங்களுடைய விடைகளையும் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். ஹவுஸ் டிரைவராக வேலை செய்கின்றார். 2வது ஹபாலாத் மாறுவதற்கு ஜவசத்துக்கு இவ்வளவு ரியால் செலுத்த வேண்டும் என்பது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கின்றது. நன்றி, வணக்கம்.